எல்லோருக்கும் வணக்கம். அப்பாவுடைய முதலாம் ஆண்டு நினைவஞ்சலிக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அருள்மணியின் குடும்பத்தார் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். சில தவிர்க்க முடியாத காரணங்களால் எங்களால் இந்த நினைவு கூட்டத்திற்கு வர முடியவில்லை. இருந்தாலும் எங்களுடைய நினைவுகள் எல்லாம் உங்களோடு இருக்கிறது. அப்பாவை பற்றி எங்களுக்கு நிறைய சொல்கிறதுக்கு இருந்தாலும் நாங்கள் அப்பா உங்கள் ஒவ்வொருடைய நினைவுகளிலும் எப்படி வாழ்ந்திருக்கிறார் என்பதை கேட்ப ஆவலாக இருக்கிறோம். இன்னொரு மறுபடியும் கூட எங்கள் குடும்பத்தார் சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நல்லபடியாக நிகழ்ச்சி நடத்துவதற்காக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Your father's tears and fears are unseen. His love is unexpressed, but his care and protection remain as a pillar of strength throughout our lives. Our father, Dr. Paul Raj, was a loving husband. 50 years of companionship with our mother. A father who was fearless, extraordinary, irreverent, knowledgeable, motivating, compassionate, dependable, sacrificing, strong-willed, handsome, inspirational, and a fighter for life. He was a God-fearing man who loved the work of God and was always said yes to any Christ-related work. A friend and mentor for many, a real-life hero to countless people who he helped to get them out of poverty, an industrialist and entrepreneur who wasn't afraid to fail, a true champion of the downtrodden, an intellectual student for life power excellence, an irreplaceable friend and a remarkable human being. Dr. Paul Raj was a topper in his school and college with distinction. Great Arabic speaker. He believed it was a sweet language. Black belt in karate. One of America's first certified CPR instructor. Trained acupuncture doctor. Lions Club member. A prolific English speaker. Great singer. Philanthropist. Winner of multiple awards. Supporting building churches. Finance education for needy children. And a great orator in Tamil. Appa loved to talk in English, and we want to start distribute in English to our dad, whom we all love very dearly, and there will not be a day that will pass without us remembering him. We live with the hope that we will see him again. He was such a dear father. டாக்டர் திரு பால்ராஜ் அவர்கள் 21/1/1946 மிகவும் ஏழ்மையான திரு பேரன்ப நாயகம் மற்றும் திருமதி அருள்மணி அவர்களுக்கு நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே சமாதானபுரத்தில் பிறந்தார். அண்ணன் பால்ராஜ் அவர்கள் வள்ளியூர் அருகில் உள்ள சமாதானபுரத்தில் பிறந்து வளர்ந்து அதே ஸ்கூலில் நானும் அவரும் படித்து வந்தோம். குடும்பத்தில் வறுமை சூழ்ந்திருந்த போதிலும் தன் தாயுடன் சேர்ந்து அயராது உழைத்து தன்னுடைய ஆரம்ப பள்ளி நாட்களை வள்ளியூர் கன்கார்டியா மேல்நிலைப் பள்ளியில் படித்தார். பால்ராஜ் எனக்கு அன்புக்குரிய மைத்துனர். அவர் என்னை விட 3 வயது இளையவர். அவரும் நானும் பால் சுந்தராஜியும் வள்ளியூர் பள்ளியிலே உண்டாகப்பட்டோம். காலனியின்றி கிழிந்த ஆடையுடன் நடந்தே வெயிலின் உஷ்ணத்தையும் பாராமல் பள்ளியில் படித்தார். பகலில் பள்ளியில் பயில்வதிலும் மாலையில் அன்னையுடன் வேலை பார்ப்பதிலும் இரவில் திருவிளக்கு வெளிச்சத்தில் படிப்பதுமாய் இருந்து வந்தார். படிக்கிற காலத்திலே நாங்கள் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் வாழ்ந்தோம். அந்த பள்ளியிலேயே நாங்கள் 3 பேரும் படித்து கொண்டிருக்கும்போது பொருளாதார இதற்காக நாங்கள் அந்த பள்ளியிலே பெண்களை தூக்கி போடுவது, வகுப்பறையை சுத்தம் செய்வது போன்ற பணிகளை செய்வதற்கு எங்களுக்கு நிர்வாகத்திலிருந்து மாதம் 500 ரூபாய் சம்பளம் கொடுத்தாங்க. அந்த சம்பளத்தை வாங்கி தான் நாங்கள் 8வது வரைக்கும் படித்தோம். பள்ளி படிப்பில் முதன்மையாக திகழ்ந்த போதும் அவருடைய ஏழ்மையின் நிலையை சக மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சுட்டி காட்டினர். இருந்த போதிலும் அவர் சோர்ந்து விடாமல் அயராமல் தனது படிப்பை முடித்தார். பிறப்பில் இளமையாட்டும் பிறந்து பிறகு ரொம்ப ஏழ்மையான குடும்பம், வறுமையில் குடும்பத்தில் உழைப்பினால உயர்ந்த உத்தமர் என்று நான் சொல்ல வேண்டும் அவரை பார்க்க போது. ஆனால் அவங்க அம்மா அவங்க அப்பா எல்லாரும் எனக்கு தெரியும். அவங்கெல்லாம் ஒரு காலத்தில்
எங்களை எங்கள் அப்பா அம்மா மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்ட ஆட்கள். பள்ளி படிப்பை முடித்த பால்ராஜ் தன் கனவினை தொடர நாகர்கோயில் கேத்ரின் பூத் மருத்துவமனை கல்லூரியில் செவிலியர் படிப்பை தொடங்கினார். எனது அன்பிற்குரிய தம்பி பால்ராஜும் நானும் பள்ளிக்கூட பருவத்தில் இருந்து ஒரே ஹாஸ்டலில் தங்கி ஒரே பள்ளியில் படித்துக் கொண்டிருந்தோம். எங்கும் எங்கள் இருவரை பிரிக்க முடியாத அளவிற்கு அன்போடு பள்ளியிலும் ஹாஸ்டலிலும் ஒன்றாய் இணைந்து ஐக்கியப்பட்டு படித்து வளர்ந்து வந்தோம். எங்களது SSLC வகுப்பிற்கு வரைக்கும் நானும் தம்பி பால்ராஜும், பின்பு பால்ராஜ் அவர் தம்பி நாகர்கோயிலில் உள்ள கேதரின் பூத் ஹாஸ்பிட்டலில் மருத்துவத்துறை நர்சிங் படிப்பிற்கும். மருத்துவ சேவை என்பது இறைவனின் சேவை என்பதை மனதில் கொண்டு தன் செவிலியர் படிப்பை முடித்தவுடன் திருச்சி பெல் நிறுவனத்தில் வேலையில் சேர்ந்தார். சமாரபுரம் ஊரில் இருந்து 3 பேர், வரதராஜ், பால் சுந்தர்ராஜ், இந்த 3 ராஜ் வந்து அவங்களுடைய தலைமுறையில் படித்து முதல் தலைமுறையாக வேலைக்கு போய் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தவங்க. தங்களுடைய பிள்ளைங்களையும் நல்ல நிலைமையில் படிப்பு கல்வி கொடுத்து ஆளாக்குறவங்க. இன்ஃபேக்ட் என்னுடைய பேரில் இருக்கக்கூடிய அலெக்ஸ் பால்மினன் என்பதில் அந்த பால் என்பது கூட அப்பா சொல்லுவாங்க, அது வந்து மாமாவோட இன்ஸ்பிரேஷனில் தான் வந்து அந்த பால் வச்சாங்க அப்படின்னு. திருச்சியில் வேலை செய்த காலத்தில் தன் திருமண வாழ்க்கையை திருமதி கிரேஸுடன் 15/9/1969 தொடங்கினார். பொழுது அண்ணன் பால்ராஜ் அவர்கள் திருச்சி பெல் கம்பெனியில் வேலை செய்து வந்தார்கள். அவர்கள் என்னை அழைத்து எனக்கு அங்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்தார்கள். நிரந்தர வேலை எனக்கு கிடைத்தது. அதன் பிறகு அண்ணன் பால்ராஜ் அவர்கள் வெளிநாட்டில் செல்ல இருந்ததனால் ஊருக்கு வந்தார்கள். ஈடுபாடுள்ள அவருக்கு வெளிநாடு வேலை வாய்ப்பு மிகவும் சுலபமாக கிடைக்கப்பெற்றது. அரசாங்க பணியென்று கூட கருதாமல் பெல் பணியிலிருந்து விடுபெற்று தன் வேலையில் சிறந்து விளங்க மென்மேலும் பல புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்ளும்படியாக வெளிநாடு சென்றார். தம்பி பால்ராஜ் அவர்கள் எனக்காக பஹ்ரைனில் ஒரு விசா ஒழுங்கு செய்து என்னையும் பஹ்ரைன் தேசத்திற்கு அழைத்து சென்று நல்லதொரு என்ஜினியர் வேலையில் அமர்த்தினார். அது மட்டுமில்லாமல் தங்களது வீட்டில் என்னை தங்க வைத்து நல்ல உணவும் உறைவிடமும் கொடுத்து எனது தாய் தகப்பன் போல தம்பி பால்ராஜ் அவர்களும் என் குழந்தை கிரேஸ் அவர்களும் என்னை மிகவும் அன்புடன் ஆதரித்தனர், கவனித்து வந்தனர். அரபு நாடாகிய பஹ்ரைனில் 1970 தொடங்கிய அவர்கள் என்னை மட்டுமல்லாமல் நாகர்கோவில், திருநெல்வேலி மாவட்டங்களில் இன்னும் அநேக சகோதரர்களையும் உறவினர்களையும் பஹ்ரைனுக்கு அழைத்து சென்று அவர்களை நல்ல வேலையில் அமர்த்தி அவர்களின் குடும்ப முன்னேற்றத்திற்கு மிகவும் உதவியாக இருந்தார்கள் தம்பி பால்ராஜ் அவர்கள். இப்படி மற்றவர்களுக்கும் உதவும் மனம் அதிகமாகவே தம்பி பால்ராஜோடு கூட இருந்தது. இவ்விதம் 4 ஆண்டுகளில் உலகின் தலைசிறந்த நிறுவனமான சவுதி அராம்கோ கம்பெனியின் பணியில் சேர்ந்தார். வேலையில் சிறந்து விளங்கிய அவருக்கு பல பாராட்டுகள் குவிந்தன. உள்நாட்டு பத்திரிகை அவர் பணியினை பாராட்டி செய்தி துணுக்குகளை வெளியிட்டனர். கராத்தேயில் பிளாக் பெல்ட், உடற்பயிற்சி என்று நேரத்தினை பிரயோஜனமாக பயன்படுத்தினார். السلام عليكم. أكون مبسوط جدا اليوم. أنا الحين أكيد معك كيف أفريقيا وتقدر أعرف كيف الأفريقيا إلى جماعة أكيد في الإنجليزية مشان ناس أجنبي. أشكركم جدا والسلام عليكم. அவருடைய சிறப்பு படிப்பிற்காக நிறுவனமே அவரை அமெரிக்கா சென்று பயிலச் செய்தனர். இருதயம் சம்பந்தப்பட்ட CPR இன்ஸ்ட்ரக்டருக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மனைவி, குழந்தைகள் மீது பாசம் வைத்த அவர் தன் சொந்தங்களும் முன்னேற வேண்டும் என்பதில் அக்கறை உடையவராக இருந்தார். அவர் மூலம் வெளிநாடு சென்றவர்கள் ஏராளம்.
பயன்பட்டவர்களும் அதிகம். வெளிநாட்டில் இருந்தபோதும் தன் நாட்டின் மீதும் தன் ஜனத்தின் மீதும் பாசம் உள்ளவராய் திகழ்ந்தார். தன் ஊராருக்கு ஒரு பிரச்சனை வந்தபோது தாமே முன்வந்து வழக்கை எடுத்து நடத்தி முடித்தார். இன்றைக்கு பால்ராஜ் மாமா இறந்து 1 வருடம் கிட்ட ஆக போகிறது. அவரோட நினைவு நாளில் அவரை நினைவு கூறுறதில் அவருடைய இழப்பு ஒரு புறம் இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் அவர் செஞ்ச பல நல்ல விஷயங்களை நினச்சி அவர் ரொம்ப நன்றியோடும் வாஞ்சியோடும் தான் அவரை நான் நினச்சி பார்க்குறேன். பல ஆலயங்களை கட்டவும் சீர்படுத்தவும் உதவினார். ஏழை எளியவர்களின் திருமணத்தை நடத்தி வைப்பதிலும் தன்னைப் போல மாணவர்கள் கஷ்டத்தினை சந்திக்காமல் இருக்க அவர்களுக்கு உதவி செய்தார். உள்ளூரில் உள்ள அநேகரை வெளிநாட்டிற்கு அழைத்தார். அவர் தான் மட்டுமல்ல மற்றவர்களும் நன்றாக இருக்க வேண்டும், வாழ வேண்டும் என்ற ஒரு மனோநிலை கொண்டவர். எங்கள் ஊரிலே உள்ள ஆலயமானது ரொம்ப ஓட்டுப்புறையாக இருந்தது. அதை ஒரு பெரிய காங்கிரீட் பில்டிங்காக மாற்றி அமைத்து கொடுத்தோம். அங்கே ஊரில் உள்ள கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்கு திருமண ஏற்பாடுகளை செய்து கொடுத்தோம். அதன் பிறகு சமாதானபுரம் ஆலயம், ருத்ரன் ஆலயம் கட்டுவதற்கு அவர்கள் பெரும் பங்கு வைத்தார்கள். அதோடு ஏழை பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். எங்கள் ஊரில் கூரை வீட்டை ஓட்டு வீடாக மாற்றினார்கள். கல்லர் தோட்டம் கிடையாது, கல்லர் தோட்டம் அவர் சொந்த பணத்தில் கல்லர் தோட்டம் வாங்கி கொடுத்தார்கள். 19 வருடங்கள் சவுதி அராம்கோவில் பணி செய்த அவர் சாதாரண நிலை செவிலியராக தொடங்கி ஜெனரல் சூப்பரண்டன்டாக உயர்த்தப்பட்டார். பல வருடங்கள் பணி செய்த நிலையில் ஓய்வு பெற விரும்பி 1989ஆம் ஆண்டு நாட்டிற்கு சேவை செய்ய தாயகம் திரும்பினார். இந்தியாவில் தொழில் என்பது மிகவும் சிரமம் என்று பலர் கூறிய போதிலும் சாம்பர் பிரிக்ஸ் தொழிலை தொடங்க எல்லா ஆயத்தங்களையும் செய்ய தொடங்கினார். பலமுறை அரசாங்க அலுவலகத்திற்கு ஏறி இறங்கி இறுதியாக அனுமதி பெற்று அருள்மணி என்டர்பிரைசஸ் என்ற நிறுவனத்தை களக்காடு அருகே தேவநல்லூரில் தொடங்கினார். ஆரம்ப காலங்களில் தொழில் நன்றாக இயங்கி எல்லோரும் காலப்போக்கில் அவரை அருள்மணி என்றே அழைக்கத் தொடங்கினர். அன்னையின் பெயரை வைத்து தொடங்கிய அவரை எல்லோரும் அருள்மணி என்ற பெயரால் அழைப்பதை மிகவும் கௌரவமாக எண்ணினார். தன் தாயின் முயற்சியால் கிடைத்த இந்த வாழ்வுதனை தன் அன்னைக்கு அர்ப்பணிக்க ஆசைப்பட்டார். ஆனாலும் இதை பார்க்க அன்னை இல்லையே என்ற ஏக்கம் அவர் உள்ளத்தில் என்றும் நீங்காமல் இருந்தது. ஒரு மிகப்பெரிய பரோபகாரி, நிறைய பேருக்கு பண உதவிகள் செஞ்சுக்கிற ஒரு ஆள். அவர் செய்த உதவிகளை எல்லோருக்கும் அந்த செய்நன்றி அப்படின்றத திரும்ப செலுத்தாவிட்டாலும் கூட அவர் பதிலுதவி எதிர்பார்க்காம பல பேர்த்துக்கு உதவி பண்ணியிருக்காங்க. கடைசி வரையிலும் அவர் ரொம்ப ஒரு சியர்ஃபுல்லாக இருந்த ஒரு களக்காடு வட்டார சூழல் சங்க செயலாளராக சிறிது காலம் திறம்பட பணியாற்றினார். பல நலத்திட்டங்கள் அவர் காலத்தில் செயல்பாட்டிற்கு வந்தன. சமூக பணி செய்வதிலும் முனைப்புடன் செய்து வந்தார். சேம்பேரோடு சேர்ந்து கல்குவாரி, ஆஸ்பத்திரி என இதர தொழிலையும் செய்து வந்தார். நாளடைவில் தொழிலில் பின்னடைவு ஏற்பட தொடங்கியது. தொழில் பல போட்டிகள் காரணமாக தோல்விகளை சந்தித்த போதிலும் துவண்டு விடாமல் முயற்சி செய்தார். நல்லது செய்ய நினைத்த போதிலும் அடியின் மேல் அடி விழுந்த காரணத்தினால் தொழிலை விட நேர்ந்தது. 1994ஆம் ஆண்டு மீண்டும் வெளிநாடு சென்றார். தன்னால் இயன்றவரை வெளிநாட்டில் பணி செய்து மீண்டும் தாயகம் திரும்பிய அவர் இறைவனின் பணியினை சிறிதளவில் செய்ய வாஞ்சையானார். அதோடு அல்லாமல் மருத்துவம் மூலம் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய நினைத்த அவர் அக்குபஞ்சரில் டாக்டர் MD பட்டம் பயின்றார். அருள்மணி ஆஸ்பத்திரிகளை நிறுவி அவர் அந்த பணிகளை செய்து வந்தார். காருண்யா ஜப ஐக்கியத்தினை தன் தோட்டத்தில் தொடங்கி பல ஊழியங்களை செய்து வந்தார். முதல் சனிக்கிழமை உபவாச ஜபம், 2ஆம் சனிக்கிழமை உபவாச ஜபம், முழு இரவு ஜபம், சபை ஜப கூடுகைகள், மிஷனரி ஜப கூடுகைகள், வேதாகம விநியோகங்கள் ஆகியவற்றை தேவனுடைய கிருபையினால் நடத்த உதவினார். ஊழியங்களை தாங்குவதிலும் ஊழியர்களை உபசரிப்பதிலும் ஒருபோதும் குறைவில்லாமல் இருக்க தேவனிடம் மன்றாடினார். ஆதரவற்றோர் இல்லங்களுக்கு எப்போதும் உதவிக்கரம் நீட்டினார். வயது முதிர்வின் காரணமாக தன் உடலில் ஏற்பட்ட பலவீனத்திலும் ஓய்வின்றி உழைத்து வந்தார். பார்ப்போர் வியக்கும் வண்ணமாக அத்தனை சரீர பலவீனத்திலும் உடற்பயிற்சி செய்வதிலும் சமூக சேவை செய்வதிலும்
இறை பணியிலும் குடும்ப வைபோகங்களில் எல்லாம் அவர் முனைப்புடன் ஈடுபட்டு வந்தார். தன்னுடைய சமூக சேவையை பாராட்டி சென்னையில் விஜயன் அவர்கள் விருது வழங்கி பெருமைப்படுத்தினார். பிள்ளைகளை வளர்ப்பதிலும் அவர்களை வழிநடத்துவதிலும் எப்போதும் ஆர்வம் காட்டிய அவர் அவர்களை சிறந்த நிலையில் கொண்டுவர தன்னால் இயன்ற முயற்சிகளை செய்தார். பேர பிள்ளைகள் மீது மிகவும் பாசம் கொண்ட அவர் அவர்களை உற்சாகப்படுத்துவதிலும் பயில்விப்பதிலும் ஒருபோதும் பின்னடையவில்லை. சமயம் கிடைக்கும் போதெல்லாம் அவர்களுக்கு பாட்டுப்பாட கற்றுக் கொடுத்தார். இசையின் மீது மோகம் கொண்ட அவர் பாட்டு எழுதுவதிலும் பாடவும் ஆலயங்களில் பாடுவதிலும் ஈடுபட்டு வந்தார். மனைவியின் மீது மிகுந்த நேசம் கொண்ட அவர் கடைசி காலங்களில் கஷ்டம் கொடுக்கவே கூடாது என்று உறுதியாக இருந்தார். பல சமயங்களில் உடல் பலவீனத்தால் மரணத்தின் விளிம்பை எட்டிய போதிலும் தேவனுடைய கிருபையினால் மீண்டும் தன் பணிகளை செயலாற்றினார். தேவனுடைய அழைப்பின் காலம் நெருங்கிய போது தன் பலவீனங்கள் அதிகரித்த நிலையில் 29/12/2020 அன்று இறைவனடி சேர்ந்தார். காலங்கள் மறைந்தாலும் அவர் செய்த பணிகள், அவருடைய நினைவுகள் என்றும் நீங்காதவைகள். இருக்கும்போதே அவர் ஒரு மேன் ஆஃப் ஆக்ஷன். அதாவது எங்க இருந்தாலும் ஆட்களை தேடி பிடிச்சி சொந்தக்காரங்களை எங்க இருந்தாலும் அவங்க பார்த்து அவங்க எப்படி இருக்காங்க, என்ன அவங்களை எப்படி முன்னேற்றணும்னு ஒரு பெரிய ஒரு பெருந்தன்மையான மனுஷன். எப்படி இருந்தாலும் நம்ம ஊர்ல அநேக பேருக்கு உதவிகள் செய்து அவங்கள வெளிநாட்டுக்கு கூட்டி போய் அவங்களுக்கு நல்ல வேலை வாங்கி கொடுத்து அவங்களுக்கு உள்ள சௌகரியங்கள்லாம் பண்ணி கொடுத்து இந்த மாதிரி எல்லாம். டாக்டர் திரு பால்ராஜ், அப்பா நீங்கள் ஒரு காலக்கணிதன். கணக்கை கற்றுக் கொடுத்ததால் அல்ல, காலத்தை கற்றுத் தந்ததால். அப்பா நீங்கள் ஒரு ஏணி, உங்கள் மீது எங்களை ஏற்றி நிலாவையும் நெருங்கலாம் என்று நித்தம் உரைத்ததினால். அப்பா நீங்கள் இறந்து விட்டீர்கள் என்று எண்ணி எங்கள் கண்கள் கலங்கும் அடுத்த கணமே, கலங்காதே மகனே உன்னுள்ளே நான் என்று கனவில் வந்தாவது என்னை தேற்றுகிறீர்கள். அப்பா நீங்கள் சிறந்த மருத்துவர். கடல் கடந்து நீங்கள் ஆற்றிய பணி காலம் முழுவதும் உங்கள் பெயரை சொல்லும். அப்பா நீங்கள் நல்ல ஊழியர்.
கடவுள் பணித்த பணியை கால நேரம் பாராமல் செய்தீர்கள். காலமும் முடிந்தது, பணியும் முடிந்தது. அதனாலோ ஏனோ இந்த ஊழியர் எஜமானின் மடியில் இளைப்பார சென்றீரோ? நீங்கள் காட்டிய வழியில், நீங்கள் வகுத்த பாதையில் உங்கள் பெயருக்கு பிழை வராமல் உங்கள் போதனையை கையில் கொண்டு உங்கள் பாதையில் நடை போடுவோம். அப்பா, அப்பா, அப்பா. இப்படிக்கு மகன்கள் மற்றும் குடும்பத்தினர். வணக்கம். களக்காடு அருகில் உள்ள கருவேலன் குளத்தில் வசித்து வந்த அண்ணன் டாக்டர் பால்ராஜ் அவர்கள் இறந்து 1 வருடங்கள் ஆகிறது. அவர்களை பற்றி சில வார்த்தைகள் நான் பேச விரும்புகிறேன். அண்ணன் பால்ராஜ் அவர்கள் வள்ளியூர் அருகில் உள்ள சமாதானபுரத்தில் பிறந்து வளர்ந்து அதே ஸ்கூலில் நானும் அவரும் படித்து வந்தோம். 5வது பாஸ் பண்ணி 6வது போவதற்கு எங்களிடம் வசதி கிடையாது. 1 வருடங்கள் நாங்கள் சும்மாவே இருந்தோம். அதன் பிறகு அண்ணன் பால்ராஜ் அவர்களும் நானும் நாகர்கோவில் கண்காரியா உயர்நிலைப்பள்ளி ஆசிரியர் சேர்ந்து படித்தோம். அவர்கள் SSLC பாஸ் பண்ணி அவர்கள் மெடிக்கல் CBSE அவர்கள் நர்ஸ் ட்ரைனிங் முடித்தார்கள். நான் SSLC 66 படித்துக்கிட்டு பாம்பே சென்றேன். பாம்பேயில் எனக்கு வேலை கிடைக்கவில்லை. அதன் பிறகு ஊருக்கு வந்தேன். ஊருக்கு வரும்பொழுது அண்ணன் பால்ராஜ் அவர்கள் திருச்சி பெல் கம்பெனியில் வேலை செய்து வந்தார்கள். அவர்கள் என்னை அழைத்து எனக்கு அங்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்தார்கள். நிரந்தர வேலை எனக்கு கிடைத்தது. அதன் பிறகு அண்ணன் பால்ராஜ் அவர்கள் வெளிநாட்டில் செல்ல இருந்ததனால் ஊருக்கு வந்தார்கள். நானும் அவர்களுடன் வந்தேன். அந்த சமயத்தில் எனக்கு அவர்கள் திருமணம் செய்து வைத்தார்கள். வைத்துவிட்டு அவர்கள் மறுபடியும் வெளிநாடு சென்றார்கள். அங்கிருந்து சமாதானபுரத்தில் வேலை இல்லாத சில பேருக்கு வேலை வாங்கி கொடுத்தார்கள். வேலை வாங்கி கொடுத்து அங்கே அதில் வேலை செய்த 2 பேர் இறந்து விட்டதனால் அவர்கள் 2 பாடியும் சமாதானபுரம் கொண்டு வந்தார்கள். அதன் பிறகு சமாதானபுரம் ஆலயம், ருத்ரன் ஆலயம் கட்டுவதற்கு அவர்கள் பெரும் பங்கு வைத்தார்கள். அதோடு ஏழை பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். எங்கள் ஊரில் கூரை வீட்டை ஓட்டு வீடாக மாற்றினார்கள். கல்லர் தோட்டம் கிடையாது. கல்லர் தோட்டம் அவர் சொந்த பணத்தில் கல்லர் தோட்டம் வாங்கி கொடுத்தார்கள். இப்படி பல நன்மைகள் செய்த அண்ணன் பால்ராஜ் அவர்கள் ஆத்மா சாந்தி அடைய விரும்புகிறேன். நன்றி. பால்ராஜ் ஒரு அன்புக்குரியவர். அவர் பேரே பால். பால்ங்கிறது எல்லாமே அது அடங்கிடும். அப்படியே சொல்லலாம். பால்ராஜ் எனக்கு அன்புக்குரிய நினைக்கிறார். அவர் என்னை விட ஒரு 3 வயது எழுதார். அவர்களும் நானும் பால் சுந்தராஜியும் வெளியூர் இன்ஜினியரிங் நெட்நெட் பள்ளியிலே உண்டாகப்பட்டோம். படிக்கிற காலத்திலே நாங்கள் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் வாழ்ந்தோம். அந்த பள்ளியிலேயே நாங்கள் 3 பேரும் படித்து கொண்டிருக்கும்போது பொருளாதார இதற்காக நாங்கள் அந்த பள்ளியிலே பெண்டிகளை தூக்கி போடுறது, வகுப்பறை சுத்தம் செய்வது போன்ற பணிகளை செய்வதற்கு எங்களுக்கு நிர்வாகத்திலிருந்து மாதம் 5 ரூபாய் சம்பளம் கொடுத்தார்கள். அந்த சம்பளத்தை வாங்கி தான் நாங்கள் 8வது வரைக்கும் படித்தோம். 8வது முடித்ததும் அவர் நாகர்கோவில் கண்காணிய உயர்நிலை பள்ளியிலே ஆசிரியர் விடுதியிலே தங்கி அவரும் பால் சுந்தராயும் படித்தார்கள். நான் வள்ளியூர் அரசு பள்ளியிலே 9வது வகுப்பிலிருந்து தொடர்ந்து படித்தேன். அவர் அங்கே நாகர்கோவில் சேர்த்து பாஸ் பண்ணேன். நான் வள்ளியூர் அரசு உயர்நிலை பள்ளியில் பாஸ் பண்ணி ஆசிரியர் பயிற்சிக்கு சென்றேன். அவர் நாகர்கோவில் உள்ள
மருத்துவமனையில் ஸ்டாஃப் நர்ஸ் படிப்பு முடித்து அவர் வெளிநாட்டிற்கு சென்றார். நான் ஆசிரியர் பயிற்சி முடித்து எங்கள் நிர்வாகத்தில் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றார். அவர் வெளிநாட்டிற்கு சென்றதும் உள்ளூரில் உள்ள அநேகரை வெளிநாட்டிற்கு அழைத்தார். அவர் தான் மட்டுமல்ல மற்றவர்களும் நன்றாக இருக்க வேண்டும், வாழ வேண்டும் என்ற ஒரு மனோநிலை கொண்டவர். எங்கள் ஊரிலே உள்ள ஆலயமானது ரொம்ப ஓட்டுக்குறையாக இருந்தது. அதை ஒரு பெரிய காங்கிரீட் பில்டிங்காக மாற்றி அமைத்து கொடுத்தோம். அங்கே ஊரில் உள்ள கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்கு திருமண ஏற்பாடுகளை செய்து கொடுத்தார். அநேகரை வெளிநாட்டிற்கு அழைத்தார். அவர் தான் மட்டுமல்ல மற்றவர்களும் நன்றாக இருக்க வேண்டும், வாழ வேண்டும் என்ற ஒரு மனோநிலை கொண்டவர். எங்கள் ஊரிலே உள்ள ஆலயமானது ரொம்ப ஓட்டுக்குறையாக இருந்தது. அதை ஒரு பெரிய காங்கிரீட் பில்டிங்காக மாற்றி அமைத்து கொடுத்தோம். அங்கே ஊரில் உள்ள கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்கு திருமண ஏற்பாடுகளை செய்து கொடுத்தார். ஓலை வீடுகளாக இருந்த வீடுகளை ஓட்டு வீடாக மாற்றி அமைத்து கொடுத்தார். இப்படிப்பட்ட ஒரு நல்ல குணம் படைத்தவர், அன்புக்குரியவர், மற்றவர்களுக்கு உதவி செய்யும் மனப்போக்கு உள்ளவர். அவரால் உதவி பெற்று வாழ்க்கையை சீரமைத்து கொண்டவர்கள் அனைவரும். எனக்கும் கூட பல உதவிகள் செய்திருக்கிறார். பால் சுந்தரராஜ் சிபிஎஸ்சியில் திருச்சியில் பெல்லில் வேலை பார்க்கும்போது அவர் பெல் நிர்வாகத்தில் அவருக்கு வேலை வாங்கி கொடுத்தார். இப்படி அநேகருக்கு அவர் உதவி செய்திருக்கிறார். ஒரு அன்புக்குரியவர், ஒரு மறக்க முடியாத ஒரு மனிதர். அவருடைய இந்த இளமை அவர் என்னை விட இளையவராக இருந்து எனக்கு முன்னதாகவே அவர் மரணமடைந்து விட்டது மிக வேதனைக்கு உரியதாக இருக்கும். கொஞ்ச காலம் இருந்தால் எல்லோருக்கும் நன்மையாக இருக்கும். அவருடைய மறைவு இது ஈடுகட்ட முடியாத மறைவு என்பதை நினைக்கும் போது மனதிற்கு வருத்தமாகும். எல்லோருக்கும் என் அன்பு வணக்கம். எனது அத்தான் பால்ராஜ் அவர்கள் இறந்து 1 ஆண்டு ஆகிறது. ஆனால் என் மனதில் அவர் நேற்று பார்த்தது மாதிரி இருக்கிறது. காரணம் என்னவென்றால், எப்போதும் அவர் என் மனதில் இருந்து கொண்டிருப்பார். அவரை நான் நினைப்பேன், அவர் என்னை நினைப்பார். அப்படி அநேக விஷயங்கள் நான் பேசியது உண்டு. ஆனாலும் அவருடைய நோய் அவரை விட்டு வைக்கவில்லை. வாழ்ந்த வையத்துள் வாழ்பவன் வானுலகில் தெய்வத்தில் வைக்கப்படும் என்பது போல, வாழ்பவன் என்றால் நல்ல செழிப்பாக பிள்ளைகளோட குடும்பத்தோட நல்ல பேர பிள்ளையோட எல்லாம் வாழ்ந்து அவருடைய கடைசி நேரத்தில் அவர் இறைவனோட முக்தி அடைந்திருக்காரு. அவர் முக்கியமாக நினைப்பு கண்டிப்பாக சொல்ல போனால் அவர் இன்னைக்கு சொர்க்கலோகத்தில் இருக்கார். அவங்க நம்மளெல்லாம் எதிர்பார்க்காரு. நம்மளும் அவரை மாதிரி அவருடைய வழியை பின்பற்றி நமக்கு போகணும். ஆனால் அவரை பற்றி பேசுனா ஒரு நாள் முழுதும் பேசிக்கிட்டு இருக்கலாம். காரணம் என்னென்னா, அவர் என்னுடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு பாட்டு மாதிரி இணைஞ்சிட்டாரு. நான் பாம்பேயில் ஒரு ஆஃபீஸ் எடுக்கும்போது கூட, அத்தான் நான் இந்த மாதிரி நான் இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன், நீங்கள் வரலன்னா உடனே அவருடைய ஹெல்த்தையும் பொருட்படுத்தாமல் உடனே டிக்கெட் அனுப்பாமல் நான் உடனே வந்துடுறாரு. அது மாதிரி வந்தார். வரக்கூடிய இடத்துல அவருடைய திருவனந்தபுரத்தில் அவங்க வண்டியை ஃப்ளைட்டை விட்டுக்கிட்டு அதுக்கு பிறகு ஒன்றும் இல்லை, எங்கேயும் மோதிரத்தால் அடவு வச்சு எடுத்து எப்படியோ வந்துச்சாரு. நாங்கள் ஏர்போர்ட்டில் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஆள் என்னடா ஃப்ளைட்டை காணலேன்னு. ஆனால் அவருக்கு ரோமிங் ஃபெசிலிட்டி தான், அவருக்கு டெலிஃபோனும் கிடைக்கல. அந்த நான் அக்காளுக்கு டெலிஃபோன் பண்ணி கேட்குறேன், என்னாச்சு அக்கா, இந்த மாதிரி ஆளை காணலையா, இன்னும் என்னாச்சுன்னு. தம்பி அவர் வந்துடுவார் தம்பி, அவர் வந்துட்டு வரதான் செய்வார், என்ன ஆச்சுன்னு தெரியல தம்பி, வந்திருக்கணுமே இவ்வளோ நேரத்துக்காங்க. நான் தேடி பார்த்தேன், கிடையாது. ஒரே டென்ஷன் ஆகி போச்சு. கடைசியில் 4 மணிக்கு ஒரு டெலிஃபோன் 12 மணிக்கு வரக்கூடிய 4 மணிக்கு இறங்கினார். அப்போது மாப்பிள்ளை நான் வந்துட்டேன் மாப்பிள்ளை அப்படின்னு. அதுக்கு பிறகு நான் ஆட்களை கூப்பிட்டு அரேஞ்ச் பண்ணி எடுத்து கூப்பிட்டு வந்தாச்சு. யாரை அவர் உண்மையிலே சொல்ல போனால் எங்கள் ஒரு குறைஞ்சது 1 வாரமாவது நம்ம இங்கே ஆஃபீஸில் துறப்பு விழாவுக்கு இருந்தாங்க. நல்ல
ஒரு இதை ஏற்படுத்துகிறாங்க. அவங்க நல்ல அறிவுரையை சொல்லுவாங்க. அநேக காரியங்களில் நம்முடைய உறவினர்களுக்கு பெரிய எடுத்துக்காட்டாக இருந்தாங்க. அவர் தன்னுடைய குடும்பத்தை மட்டும் பார்க்க இல்லாமல் அடுத்த குடும்பத்துக்காக வேண்டி அநேகமாக உழைச்ச மனுஷன். ஒரே மனுஷன்னா அது நம்ம பால்ராஜ் அத்தானா தான் இருக்கும், வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. அது சொல்லப்போனால் மனிதர்கள் மாணிக்கம் என்று தான் சொல்ல வேண்டும். அவரே எப்பவும் ஒரு புன்சிரிப்பாட்டு, ஒரு தமாசாட்டு, ஒரு விளையாட்டாட்டு எந்த விஷயத்தையும் பேசுவார். குடும்பத்தில் கூட அவர் ஒரு கோவப்பட்டு யார்ட்டையும் ஒரு பேசுனதை வச்சதை நான் பார்க்கவே இல்லை. என்னுடைய அம்மா தாயார் ஒரு மரணத்து வரைக்கும் இருந்தபோது கூட அவர் வேலை ஏழாவிட்டாலும் கூட அவர் நேர்மையில் போய் அவர் நேரடியாக போய் ஊசி போட்டுட்டு மருந்து கொடுத்து எங்கள் அம்மாவை ரொம்ப பார்க்க பண்ணார். அது மாதிரி எங்கள் அம்மா இல்லை, அநேகமாக ஊரில் உள்ளவங்களை எந்த அதாவது ரிட்டர்ன் எதிர்பார்க்காம எந்த விதமான ஒரு மறு உதவி எதிர்பார்க்காம அவங்களாட்ட எல்லாம் செய்வாங்க. அநேகமாக கையிலிருந்தே எல்லாம் பணங்கள்லாம் போட்டு எடுத்து மக்களுக்கு ரொம்ப உதவி செய்திருக்காரு. எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் பிறப்பில் இளமையாட்டும் பிறந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பம், வறுமையின் குடும்பத்தில் உழைப்பினால் உயர்ந்த உத்தமர் என்று நான் சொல்ல வேண்டும் அவரை பார்க்க போகுது. ஆனால் அவங்க அம்மா, அவங்க அப்பா எல்லாரும் எனக்கு தெரியும். அவங்களெலாம் ஒரு காலத்தில் எங்கள் அப்பா அம்மா மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்ட ஆட்கள். ஆனாலும் அந்த கஷ்டத்தில் நிவர் பண்ணி கடைசியில் ஒரு பாவமாக ஏழையாக பிறந்து பெரிய பணக்காரனாட்டு ஒரு பிள்ளையோட குட்டியோட பேர பிள்ளையோட ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அவர் இந்த உலகத்துக்கு போயிருக்காரு. ஆனால் மரணம் யாருக்கும் தவிர்க்க முடியாது, தள்ளி போடலாம் தவிர்க்க முடியாது. அவர் கூட கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம். ஆனாலும் அவருடைய மெடிக்கல் கேர்லெஸ்ஸும் கொஞ்சம் இருக்குது. அதெல்லாம் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போ அவர் இறந்து போயிட்டார். அவருடைய ஆத்மா இறைவனிடம் சாந்தி அடைந்து கொண்டு இருக்கிறது. நான் என்ன சொல்ல போனால் அவரை பற்றி என்ன சொல்ல எனக்கு தெரிய மாட்டேங்கிறது. காரணம் என்னவென்றால் அவர் உயிரோடு இருக்கும்போது அநேகமாக என்னுடன் அலைந்திருக்கிறார், சுற்றி இருக்க. என்னுடைய சொந்த அனுபவத்தை சொல்ல போனால் இப்படி ஒரு மனிதனை நாம் பார்க்க முடியாது. இது குடும்பத்துக்கு மட்டுமல்லாமல் இது நமது ஊர் மக்களுக்கும் நம் உறவினர்களுக்கும் பெரும்பாலும் அவர் எங்கெங்கெல்லாம் கால் எடுத்து வச்சாரோ அந்த இடத்துல உள்ள ஆட்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய ஒரு இடி மாதிரி இருந்து போச்சு அவரோட மரணம். இருந்தாலும் மரணத்தை கண்டு நாம் பயப்படக்கூடாது. மரணம் எல்லோருக்கும் ஏற்படக்கூடியது. அவருடைய மரணம் இன்று ஏற்பட்டு விட்டது. நாளை நமக்கு ஒரு எல்லாருக்கும் மரணம் உண்டு தான். பிறவியில் ஒரு மனிதன் பிறவியில் பிறந்துட்டான்னாக்கா இறப்பு அது உறுதி தான். அதனால் முன்ன போகிறாங்க பின்ன போகிறாங்களே தவிர இவர் கொஞ்சம் முந்தி போகிறாரு, அது போகும். அதனால் அவர் குடும்பத்தை விட்டு போனவங்கனால அவங்க வாய்ப்பு, அவங்க அக்கா, பிள்ளைகள், மருமகமார், நம்முடைய மகள்மார், பேரன்மார், பேத்திமார் எல்லாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தையும் இரங்கலையும் தெரிவித்து அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். நாமத்துக்கு சோத்திரம். என் அன்பிற்குரிய குழந்தை கிரேஸ் பால்ராஜுக்கும் அன்பு மகன்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் மற்றும் சொந்த பந்தங்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் எனது அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வேளையில் எனது அன்பிற்குரிய தம்பி பால்ராஜ் அவர்களின் 1ஆம் ஆண்டு மறைவு நினைவு நாள் ஆறுதல் கூட்டத்தில் நானும் என் குடும்பமும் உங்களோடு கூட இந்த துக்கத்தில் காணொலி வாயிலாக பங்கு பெறுகிறோம். எனது அன்பிற்குரிய தம்பி பால்ராஜும் நானும் பள்ளிக்கூட பருவத்தில் இருந்து ஒரே ஹாஸ்டலில் தங்கி ஒரே பள்ளியில் படித்துக் கொண்டிருந்தோம். எங்கும் எங்கள் இருவரை பிரிக்க முடியாத அளவிற்கு அன்போடு பள்ளியிலும் ஹாஸ்டலிலும் ஒன்றாய் இணைந்து ஐக்கியப்பட்டு படித்து வளர்ந்து வந்தோம். எங்களது SSLC வகுப்பிற்கு வரைக்கும் நானும் தம்பி பால்ராஜும், பின்பு பால்ராஜ் அவர் தம்பி நாகர்கோவிலில் உள்ள கேதரின் பூத் ஹாஸ்பிட்டலில் மருத்துவத்துறை நர்சிங் படிப்பிற்கும், நான் கோயம்புத்தூரில் உள்ள PSG தொழிற்பயிற்சி கல்லூரியில் என்ஜினியரிங் படிப்பிற்காகவும் சென்றதால் இருவரும் பிரிய நேர்ந்தது. ஆயினும் எங்கள் அன்பு மாறவில்லை. விடுமுறை நாட்களில் நான் தம்பி பால்ராஜ் அவருடைய
சொந்த ஊரான திருநெல்வேலி மாவட்டம் சமாதானபுரம் செல்லவும். தம்பி பால்ராஜ் என்னோடு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் உள்ள எங்கள் வீட்டிற்கு வரும்போதுமாக இவ்விதமாக எங்கள் அன்பு ஐக்கியப்பட்டு தேவ அன்பில் கட்டப்பட்டிருந்தோம். இச்சமயத்தில் தம்பி பால்ராஜுக்கு திருமண ஒழுங்குகள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு திருநெல்வேலி மாவட்டம் களக்காட்டில் திருமணம் நடந்தது. தம்பி பால்ராஜ் அவர்கள் படித்து முடித்ததும் நர்சிங் துறையில் வேலை செய்வதற்காக பஹ்ரைன் தேசத்திற்கு சென்றார். அப்பொழுது எனது குடும்பத்தின் பின்னணி மிகவும் ஏழ்மையான நிலைமையில் இருந்ததால் தம்பி பால்ராஜ் அவர்கள் எனக்காக பஹ்ரைனில் ஒரு விசா ஒழுங்கு செய்து என்னையும் பஹ்ரைன் தேசத்திற்கு அழைத்து சென்று நல்லதொரு என்ஜினியர் வேலையில் அமர்த்தினார். அது மட்டுமில்லாமல் தங்களது வீட்டில் என்னை தங்க வைத்து நல்ல உணவும் உறைவிடமும் கொடுத்து எனது தாய் தகப்பன் போல தம்பி பால்ராஜ் அவர்களும் என் குழந்தை கிரேஸ் அவர்களும் என்னை மிகவும் அன்புடன் ஆதரித்தனர், கவனித்து வந்தனர். மேலும் என்னுடைய குடும்பத்தின் முன்னேற்றத்திற்காக மிகவும் ஒத்தாசையாக இருந்தார்கள். என்னை மட்டுமல்லாமல் நாகர்கோவில், திருநெல்வேலி மாவட்டங்களில் இன்னும் அநேக சகோதரர்களையும் உறவினர்களையும் பாரியனுக்கு அழைத்து சென்று அவர்களை நல்ல வேலையில் அமர்த்தி அவர்களின் குடும்ப முன்னேற்றத்திற்கு மிகவும் உதவியாக இருந்தார்கள் தம்பி பால்ராஜ் அவர்கள். இப்படி மற்றவர்களுக்கும் உதவும் மனம் அதிகமாகவே தம்பி பால்ராஜோடு கூட இருந்தது. இவ்விதமாக எங்கள் வாழ்க்கை தொடர்ந்த போது தம்பி பால்ராஜ் அவர்கள் 29/12/2020 அன்று கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார் என்ற செய்தி கேட்டு நான் மிகவும் அதிர்ந்து போனேன். கோயம்புத்தூரில் இந்த துக்கமான செய்தி எனக்கு கிடைத்தது. அப்பொழுது எனது வலது கால் பெருவிரலில் சுகர் வியாதியினால் ஏற்பட்ட ஒரு புண்ணினால் நான் உடனடியாக வர முடியவில்லை. ஆயினும் இன்றும் உங்களோடு கூட வர முடியாத அளவிற்கு எனது வலது காலில் சுகர் கொண்டு வந்து உங்களோட ஜெபத்திலும் இந்த ஐக்கியத்திலும் பங்கு பெற இயலாமல் போனது. அதற்காக நான் வருந்துகிறேன். தற்போது எனது அதே காலில் அதே விரலில் மீண்டுமாக சுகர் கொண்டு வந்ததால் நான் அதற்காக சிகிச்சையில் இருக்கின்ற காரணத்தினால் அங்கு வந்து உங்கள் அனைவருக்கும் சமாதானம் கூறி ஜெபிக்க இயலவில்லை. எனினும் குழந்தை கிரேஸ் பால்ராஜ் அவர்களுக்காகவும் மகன்களுக்காகவும் குடும்பத்தாருக்காகவும் நாங்கள் இங்கிருந்து உங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்கிறோம். பரிசுத்த வேதத்தில் சங்கீதம் 48:14 வசனம் இவ்விதமாக கூறுகிறது, எந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் என்ற வசனத்தின்படி தேவன் தாமே உங்களை ஆறுதல் படுத்தி சமாதானம் தந்து என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென். இன்றைக்கு பால்ராஜ் மாமா இறந்து 1 வருடம் கிட்ட ஆக போகிறது. அவரோட நினைவு நாளில் அவரை நினைவு கூறுறதில் அவருடைய இழப்பு ஒரு புறம் இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் அவர் செஞ்ச பல நல்ல விஷயங்களை நினச்சி அவர் ரொம்ப நன்றியோடும் வாஞ்சியோடும் தான் அவரை நான் நினச்சி பார்க்குறேன். சமாதானபுரம் ஊரில் இருந்து 3 பேர், வரதராஜ், பால்ராஜ், பால் சுந்தர் ராஜ், இந்த 3 ராஜ்
அவங்களுடைய தலைமுறையில் படித்து முதல் தலைமுறையாக வேலைக்கு போய் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தவங்க, தங்களுடைய பிள்ளைங்களையும் நல்ல நிலைமையில் படிப்பு கல்வி கொடுத்து ஆளாக்குறவங்க. இன்ஃபேக்ட் என்னுடைய பேரில் இருக்கக்கூடிய அலெக்ஸ் பால்மினன் என்பதில் அந்த பால் என்பது கூட அப்பா சொல்லுவாங்க, அது வந்து மாமாவோட இன்ஸ்பிரேஷனில் தான் வந்து அந்த பால் வச்சாங்க அப்படின்னு. ஒரு மிகப்பெரிய பரோபகாரி, நிறைய பேருக்கு வந்து பண உதவிகள் செஞ்சுருக்கிற ஒரு ஆள். அவர் செய்த உதவிகளை வந்து எல்லோருக்கும் வந்து அந்த செய்நன்றி அப்படின்றத வந்து திரும்ப செலுத்தாவிட்டாலும் கூட அவர் வந்து பதிலுதவி எதிர்பார்க்காமல் பல பேர்த்துக்கு உதவி பண்ணியிருக்காங்க. கடைசி வரையிலும் வந்து அவர் ரொம்ப ஒரு சியர்ஃபுல்லாக இருந்த ஒரு மனிதர், ஒரு ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு, ஆனாலும் ரொம்ப சியர்ஃபுல்லாக வந்து எப்பவும் இருக்கிற ஒரு மனிதர். அவர் நினைவை இறந்து வாடும் எல்லாருக்கும் என்னுடைய டீப்பஸ்ட் கண்டோலன்சஸ். We will remember him forever in good faith, and he will remain in our memories forever as a very good soul, cheerful soul. நன்றி.